ஹாய் ஃபேமிலிஸ், முருங்கைக்காவை சாம்பார் தொக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க. பச்சை மசாலா அரைச்சி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு மிக்சியில் வெங்காயம் 1 கப், பூண்டு 10 பல், தக்காளி 1 கப், தேங்காய் 1 கப், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் சைஸுக்கு, மல்லித்தூள் 1½ ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதையும் வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததையும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது குழம்பு கலர் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதையும் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததையும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சதையும் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்ச வரும் முருங்கைக்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டி முருங்கைக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.